அன்பார்ந்த மாணவர்களே, இது தொண்டைமானார் 2025 பேட்ச் மாணவர்களின் 5ஆம் தவணைக்குரிய பரீட்சை வினாக்களில் பயனுள்ள எனினும் சில அச்சுப்பிழைகளுடன் கூடிய கணிசமான மாணவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட பல வினாக்களை எமது ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கு அவ்வாறு யூடியூப் மாணவர்களுக்கும் செய்து காட்டுவதற்கான முயற்சியே இது. இந்த வீடியோவில் ஆர்கானிக் 8ஆம் கட்டுரை வினா, அவ்வாறே 4ஆம் ஸ்ட்ரக்சர் வினா, இவ்வினாக்களில் 8B 4A பகுதிகளுக்கு போதிய திருத்தங்களையும் மேற்கொண்டுள்ளேன். ஏனைய ஜெனரல் இன்ஆர்கானிக் பிசிக்கலிலும் பயனுள்ள வினாக்களை தொடர்ச்சியாக வரவுள்ள வீடியோக்களில் செய்து காட்ட முயற்சிக்கிறேன். நாம் முதலில் 8ஆம் கட்டுரை வினாவுக்கு வருவோம். அதில் முதல் பாகம் 8A எந்த குறைபாடுகளும் அற்று போதிய தகவல்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவாகுள்ள ஒரு வினா. நல்லது. இங்கு மாணவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மாற்றீடு, எங்களுக்கு திரும்ப வழக்கமாக 8ஆம் எஸ்ஏ ஆர்கானிக் வினாவில் ஏபிசி சிலவில் டி பகுதிகளும் வரலாம். அங்கே வளமையில் 8A அரோமெட்ரிக் மாற்றீடுகள், 8B அலிபெட்ரிக், மன்னிக்கணும், 8A அலிபெட்ரிக் மாற்றீடுகள், 8B அரோமெட்ரிக் மாற்றீடுகள் இருக்க பொறிமுறை சார்ந்த இவ்வாறான பகுதிகள் தான் எங்களுக்கு 8ஆம் கட்டுரை வினாவில் வரும். அந்த வகையில் உங்களுக்கு 8A ஒரு அலிபெட்ரிக் மாற்றீடு. இங்கே நீங்கள் ஆரம்பிக்கணும் மெத்தட் ப்ரொப்பீனால் ஆரம்பிக்கணும். இவ்வாறான ஒரு எசுத்தரை தயாரிக்கணும். ஒரே ஒரு தொழிற்படு கூட்டமாக எசுத்தர் மட்டுமே இருக்கு. ரைட். இதுக்கான சோதனை பொருள் பட்டியல்: சோடியம் போரோன் ஹைட்ரைடு, மெத்தனால் ஊடகம், PCl5, KCN, ஐதான H2SO4, PCC, ஐதான NaOH, HCl கரைசல், ஐதரசன் நிக்கல், செறிந்த H2SO4. வெப்பம் ஒரு பௌதீக காரணி. அநேகமாக சோதனை பொருள் பட்டியலில் தரப்படுறது இல்லை. நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் வெப்பம். நல்லது. இப்போ மாணவர்களை இந்த மாற்றிட்டு நாங்கள் இவ்வாறு செய்யலாம். என்ன 10 படிகளுக்கு மேற்படாத வண்ணம் எங்களுக்கு விளைவு. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஒரு எசுத்தண்டு வரும்போதே அதற்கு முதல் படி அமிலமும் ஆல்கஹாலும். எனவே நாங்கள் என்ன செய்யணும், இதை அமில ஆல்கஹாலாக பிரிக்கலாம். எனவே உங்களுக்கான ஆல்கஹால் 3 கார்பனுக்குரிய ஆல்கஹால் CH3CH OH-CH3 3 கார்பனுக்குரிய ஆல்கஹால். அடுத்து அமிலம், இத்தனை 7 கார்பனுக்குரிய அமிலம் CH3CH3 CH2CH, அடுத்து COOH. இதுதான் எங்களுக்குரிய அமிலம். இந்த அமிலம் ஆல்கஹால் ஒரு எசுத்தராக்கம். எனவே செறிந்த H2SO4 வெப்பம். இவ்வாறு உங்களுக்கு அந்த எசுத்தரை தயாரிக்கலாம். ரைட். அந்த எசுத்தருக்கு போக உங்களுக்கு தேவை ஆல்கஹாலும் அமிலமும். அடுத்து நாங்கள் வருவோம் இந்த அமிலம். அங்கு 6 7வது கார்பன், ஒரு மேலதிக கார்பன் இருக்கு. ஏன் 3 கார்பனில் இருந்து நாங்கள் 6 கார்பனுக்கு வரலாம், ஆனால் 7வது கார்பன் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார்பனுக்குரிய ஒரு சேர்வு அத்தியாவசியம் இந்த மாற்றீடு செய்து முடிக்க. சோதனை பொருள் பட்டியலில் மெத்தனால் ஊடகம் உங்களுக்கு தெரியும். எனவே ஒரு கார்பனுக்குரிய சேர்வையாக தரப்பட்டது KCN. எனவே இந்த ஒயிக் அசிட் CNக்குரிய அமில நீர் பகுப்பால் வந்திருக்கணும். அதன்படி இதற்கு முதல் படி CN ஆக இருக்கணும். நைட்ரைல் கூட்டம் இருக்கணும். எனவே இந்த இடம் ஒரு
CN ஆக இருந்திருக்கு. அது சீரபுளைச்சாக மாறுது அமில நீர்ப்பகுப்பாளர். எனவே உங்களுக்கு தேவை ஐதான H2SO4 நீர்க்கரைசல் சேர்க்க CN ஒய்க்க சிறுகு போயிடும். அடுத்த கட்டம் CN வரணுமா? எங்களுக்கு தேவை ஏலைட் குளோரோப்ரோமைடோ. இங்கு தரப்பட்ட ஏலைட் PCl5 எங்களுக்கு விளங்குது ஒரு OH ஆல்கஹால் குளோரைடாக மாற்றி CNக்கு போகணும். எனவேதான் இந்த CNக்கு முதல் படி ஏலைட், அது ஒரு குளோரைடாக இருக்கு, PCl5 தரப்பட்டதுனால. எனவே இவ்வாறு அந்த CNக்குரிய இடம் ஒரு Cl ஆக இருந்திருக்கு. அடுத்து இந்த Cl வரணுமா? உங்களுக்கு தேவை PCl5 சேர்த்து வர போறீங்க. எனவே அதுக்கு முதல் படி ஒரு ஆல்கஹாலாக இருக்கு, CH3CHCH3. இவ்வாறு CH2CHCH3 அந்த இடம் ஒரு OH ஆல்கஹாலாக இருக்கு. எனவே நீங்கள் என்ன சேர்க்கலாம்? ஆல்கஹாலுக்கு PCl5 சேர்க்க Cl வரும், KCN சேர்க்க CN வரும். தொடர்ந்து நீங்கள் போயிருக்கலாம். இப்போதான் நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். 3 கார்பன் 6 கார்பன். எங்களுக்கு தெரியும் 2 4 3 6 அல்லது 3 7 3 8 ஏதோ இவ்வாறு கார்பன் அதிகரிப்பில் 2க்கு மேற்பட்ட எண்ணிக்கையான கார்பன் அதிகரிப்பில் ஆர்கானிக்கில் உள்ளது 3 முறைகள். 3 முறைகள் மட்டும். ஒன்று சோடிய பெருதி அல்லது கிரிக்னாட் அல்லது ஒடுக்கல். அந்த வகையில் எங்களுக்கு சோடிய பெருதிக்கான சோதனை பொருள் இங்கு தரப்பட இல்லை. கிரிக்னாடுக்குரிய சோதனை பொருளும் தரப்பட இல்லை. எனவேதான் ஒரே முறை ஒடுக்கல். ரைட். அந்த வகையில் ஒரு பயனுள்ள மாற்றீடு மாணவர்களே, நல்லதொரு மாற்றீடு. இந்த ஒடுக்கல் சற்று நீண்ட காலம் எங்களோட ஃபைனல் எக்ஸாம் தேவைப்பட இல்லை. 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட கார்பனை கொண்ட கார்பனைல் மூலக்கூறுகளின் ஒடுக்கல். இறுதியாக நீண்ட காலத்துக்கு பிறகு 2024 4ஆம் ஸ்ட்ரக்சரில் அநேகமாக சி பாட்டாக இருக்கலாம். ஒரு அசட்டோன் அல்லது கவனமாக பாருங்கள், எத்தனைக்குரிய ஒடுக்கலாக இருக்கு. அநேகமாக அசட்டோனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அந்த வகையில் ஏதோ உங்களுக்கு நினைவூட்டப்பட்டிருக்கு, பிரயோசனமாக இருக்கும் இந்த மாற்றீடு. சரி, வருவோம். இந்த ஒடுக்கலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 3 கார்பன் 6 கார்பனுக்கான ஒரு இணைப்பு நிகழுது. இந்த இடத்துல அந்த இணைப்பு நிகழுது. எனவே இந்த இணைப்பு ஆல்டிகைட் மெத்தட் ப்ரோப்பனோலின் ஒடுக்கலா அல்லது ப்ரோப்பனோனின் ஒடுக்கலா, ஆல்டிகைட்டா கீட்டோனா? இந்த அமைப்பு பார்க்க தெளிவாக உங்களுக்கு விளங்கும் கீட்டோனுக்குரிய ஒடுக்கல். எனவே தான் இதற்கு முதல் படி எங்களுக்கு கீட்டோன் அசட்ரோன் அத்தியாவசியம். அதனால் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த அட்கீனிலிருந்து கீட்டோனுக்கு போகணும். அட்கைனாக இருந்திருந்தால் HgSO4 ஊக்கி முன்னிலையில் நீரேற்றம் ஐதான H2SO4 அவ்வாறு போயிருக்கலாம் மேக்குரிக் முன்னிலையில். இது கீன். அடுத்து சோதனை பொருள் பட்டியலை பார்க்க எங்களுக்கு இலகுவாக விளங்குது. ஆல்கஹால், PCC, மென் ஆட்சியேற்றி எல்லாம் இருக்குது. எனவே நாங்கள் அட்கீன்ல இருந்து ஆல்கஹாலுக்கு போகலாம். இங்கேயும் அதே தான். அட்கீனிலிருந்து ஆல்கஹாலுக்கு போகலாம். அவ்வாறு போகும்போது நீரேற்றம் தரப்பட்ட அமைப்பில் நீங்கள் சொன்னால் ஐதான H2SO4 நல்லது. ஐதான H2SO4 நல்லது. சில வேளை உங்களுக்கு தெரியும் ஐதான H2SO4 தரப்படாமல் சிறந்த H2SO4 நீரும் இருந்தால், சிறந்த H2SO4 நீர் வெப்பமேற்றினாலும் நீரேற்றல் நிகழும். இங்கே ஐதான H2SO4 இருக்குது.
அதனால் எந்த பிரச்சனையும் உங்களை தொடரலாம். ரைட், ஆல்கஹாலுக்கு வந்துட்டீங்க. பிசிசியை பயன்படுத்தலாம், பிசிசியை பயன்படுத்தலாம், பிரிடினியம் குளோரோக்ரோமேட். எனவே எங்களுக்குரிய அசெட்ரோன் கீட்டோன் வருது, அசெட்ரோனுக்கு இவ்வாறு வரலாம். இனி நாங்கள் ஒடுக்க வேண்டியிருக்கு, ஒடுக்கணும். இதற்கு நாங்கள் நீர் NaOH பயன்படுத்தி ஒடுக்கலாம். அவ்வாறு ஒடுக்கல் நிகழும் போதும் அசெட்டோனுக்குரிய 3 கார்பன் இரு பகுதியுமாக மாறுது. எனவே ஒரு மூலக்கூறின் கார்பனைல் கார்பனுக்குரிய ஆக்சிஜன் மீது மற்றைய மூலக்கூறின் அல்பா ஹைட்ரஜன் போய் என் அமில ஹைட்ரஜன் விளைவாக ஒரு கரநாடி கூட்டல் நிகழும். இவ்வாறு எங்களுக்கு ஓன் ஓல் விளைவாகும். ஓன் ஓல் விளைவாகும். உரிய வடிவம் எங்களுக்கு வந்துட்டது என்றாலும் OH அகற்றணும். அவை நாங்கள் மீளவும் நீர் அகற்றல் செய்யலாம். அதனால் உங்களுக்குரிய அக்கீன் ஈன் ஆன் இவ்வாறு கிடைக்கும். ஈன் ஆன் கிடைக்கும். அடுத்த கட்டமாக எங்களிடம் நீராற்றலுக்கான சோதனை பொருள் செறிந்த H2SO4 வெப்பம் பிழையில் இருக்குது. அடுத்து அக்கீனுக்கு தெளிவாக H2 நிக்கலும் இருக்கு, ஐதரசன் நிக்கலும் இருக்கு. எனவே நாங்கள் ஐதரசன் அந்த நிக்கலை பயன்படுத்தி சற்று வெப்பமேற்றும் போது அக்கீனாக மாறும். அடுத்து H2 நிக்கலால் கீட்டோனுக்கு எந்த பாதிப்பும் வராது. எனவே இந்த விளை வரும். அடுத்து சோடியம் போரோன் ஹைட்ரைட் மெத்தனால் ஊடகம் இருக்குது, பயன்படுத்தலாம். எனவே மெத்தனால் முன்னிலையில் சோடியம் போரோன் ஹைட்ரைட்டை பயன்படுத்தலாம். இவ்வாறு எங்களுக்கு இந்த மாற்றீட்டை மிக இலகுவாக செய்து முடிக்கலாம். மாற்றீடு செய்வதெல்லாம் மாணவர்களே முக்கியம். அதுக்குரிய சரியான போதிய விளக்கத்தை எடுத்துக்கணும். இங்கு நான் சொல்ல வந்தது இந்த மாற்றீடுக்குரிய பேட்டர்ன். உங்களுக்கு தெரியும், ஆர்கானிக் சகல மாற்றீடுகளும் 4 பேட்டர்னுக்குள்ள முற்றாக உள்ளடங்கும். அரோமேட்டிக்கை விட்டால் அலிபெட்டிக் மொத்தம் 3 பேட்டர்ன். அதில் இந்த இடம் உங்களுக்கு பார்க்க விளங்குது, 3 கார்பன் 6 கார்பன். எனவே இந்த இணைப்பு 3 முறைகளை மட்டுமே மேற்கொள்ளலாம். தரப்பட்ட பட்டியலின்படி, சோதனை போல் பட்டியலின்படி இங்கே மிக பொருத்தம் ஒடுக்கல். எனவே நாங்கள் ஒடுக்கலுக்கு வருவோம். அங்கேயும் ஐடிகேட்டா கீட்டோனா அடுத்துக்கொள்ளி இந்த விளைவு பார்க்கும்போது மிக பொருத்தம் ஒரே வழி கீட்டோன் மட்டுமே, கீட்டோனுக்கு ஒடுக்கல் மட்டுமே. ரைட், நல்லது. நான் இதே போல் ஒரு வினா உங்களுக்கு தந்து விடுறேன். முடியும்னா இந்த வீடியோ இறுதியில் அதை நான் செய்து காட்ட முயற்சிக்கிறேன். இந்த வினாக்கள மாணவர்களே உடனடியாக நீங்கள் எழுதிவிட்டு இந்த வீடியோவை நிறுத்தி இந்த மாற்றீடுகளை செய்து முடிக்கணும். காரணம், நான் இந்த வீடியோட இறுதியில் இதுக்கான படிமுறைகளை செய்து காட்ட நான் எதிர்பார்க்குறேன். எனவே இந்த வீடியோவில் நாங்கள் 8ஆம் எஸ்ஏ கேள்வியை மட்டுமே செய்துவிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு 4ஆம் ஸ்ட்ரக்சர் செய்து விடலான்னு பார்க்குறேன். ரைட், எனவே இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது CH3CH1CH2 அதே ஆரம்பம், CH3CH2CH2CH3COO இவ்வாறு CH3 ட்வைஸ் வரும். சோதனை பொருள் பட்டியல் உங்களுக்கு ஐதான H2SO4 சிறந்த H2SO4 நீர் NaOH, பொட்டாசியம் டைக்ரோமேட் HBr ஐதரசன், CH3OCH3 நிக்கல், பிரிடினியம் குளோரோக்ரோமேட் PCC. ரைட், இதோட மாற்றீடு உடனடியாக இந்த வீடியோவை நிறுத்தி போட்டு செய்து முடிக்கணும். இந்த வீடியோட இறுதியில் நான் அதுக்குரிய விடைகளை தந்து விடலான்னு பார்க்குறேன். அடுத்து மாணவர்களே உங்களோட 8B பகுதிக்கு வரப்போகிறோம். அங்கே ஒரு திருத்தம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்குது. உங்களோட
பேப்பரில் 93 பேப்பரில் அந்த இடத்துல குளோரின் வராது, ஒரு CH3 தான் வரும். ரைட், இப்போ நாங்கள் அதுக்கு வர போகிறோம். என்றால் நீங்கள் இந்த 3 மாற்றீடுகளையும் எழுதி உடனடியாக செய்து முடிக்கணும். என்ன, நான் இப்போ தொடர்ந்து இதை கதைக்க போகிறேன். அடுத்த பாட்டு, குளோரோபென்சீன் ஒரு குளோரோமெத்தாயில் CH3Cl நீரற்ற அலுமினியம் குளோரைடு. இதையும் எழுதி கொள்ளுங்க. இத்தாக்கத்தின் போதான இரு விளைவுகளையும் குறிப்பிட்டு அவ்விளைவுகளுக்கான தாக்க பொறிமுறையின் ஆரம்ப படியினை எழுதுக. அப்போ இரு விளைவுகள் வரும். இந்த இரு விளைவுகளுக்கான தாக்க பொறிமுறையின் ஆரம்ப படிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதணும். ரைட், மேலதிக மாப்பிள்ளையில் ஒரு நினைவூட்டல். CH3CH11CH2 விளைவில் CH3C11CH2CN வருகிறது. இப்படி ஒரு மாற்றீடு. இறுதியாக 2024 4ஆம் ஸ்ட்ரக்சருக்குரிய டி பாயிண்ட். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு HCN நினைவூட்டப்பட்டு அதுக்குரிய பொறிமுறையும் கேட்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நான் சொன்னேன் 4ஆம் ஸ்ட்ரக்சருக்குரிய சி பாட்டில் தான் இந்த ஒடுக்கல் நீண்ட காலத்துக்கு பிறகு. அதுபோல் HCN நினைவூட்டப்பட்டிருக்குது. அதுக்காக யாரும் வரும் வராதுன்னு படிக்கிறது அல்ல, ஏதோ நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். அடுத்து CH3CH2COOH ப்ரோப்பனோயிக் அசிட் விளைவில் CH3CHCH3 ஒயிக் அசிட். ரைட், இவ்வாறான மாற்றீடுகளை எவ்வாறு செய்து முடிக்கலாம்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு பயிற்சிக்காக செய்து கொள்ளுங்கள். இந்த மேலுள்ள மாற்றீடுகள் நான் கதைக்க போகிறோம். எனவே உடனடியாக இந்த வீடியோவை நிறுத்தி போட்டு நீங்கள் செய்து முடித்து தயாராக நிலையில் திரும்ப இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கு. நல்லது. அடுத்து நாம் 8வது வினாவின் பி பகுதிக்கு வரும். இங்கு மாணவர்களே உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் இருப்பது அனிலின் விளைவுல CH2ClCl. ரைட், இப்படி இருக்குது. எடுத்து நாங்கள் மாட்டிட்டு செய்வோம். ரைட், அவங்களுக்கு விளங்குது CH2Cl வருகிறது குளோரின் மெட்டால இருக்கு. எனவே எங்களுக்கு இந்த இடம் ஒரு ஓத்தோப்பரா வழிகாட்டினதுனால மேலொரு மெட்டா வழிகாட்டி அத்தியாவசியம். அப்போதான் குளோரினை மெட்டாக்கு நாங்கள் கொண்டு வரலாம். எனவேதான் இந்த மாற்றீட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இந்த பேட்டர்ன் விரிவாக படிச்சிட்டோம். எனவே NH2 N2Clக்கு போகலாம். மெட்டா வழிகாட்டி தேவைன்றது 4, அதுவும் CH2Cலும் தேவைன்றதுனால ஒரு நைட்ரைல் பென்சோ நைட்ரைலுக்கு வரலாம். CN ஏற்றுச்சு. CN அமிலப்படுத்தும் போது ஒயிக் அசிட் வரும். எனவே பென்ஸ் ஒயிக் அசிட் தொடர்ச்சியாக குளோரினேற்றி ஒயிக் அசிடில் மெட்டா இடத்துல குளோரினை கொண்டு வரலாம். பிறகு ஒயிக் அசிட்ல இருந்து ஆல்கஹாலாக தாழ்த்தலாம். ஆல்கஹால் இவ்வாறு தாழ்த்தலாம். பிறகு NOHCl ஆக மாற்றலாம். இது நல்லது. ஆனால் உள்ள பிரச்சனை 1 2 3 4 5 6 படிகள் உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் இருக்குது. 5 படிகளுக்கு மேற்படாத வண்ணம் செய்ய சொல்லி இங்கே ஒரு சிறிய அச்சிப்பில் குளோரின் எல்லாம் அந்த வர வேண்டியது CH3. எனவே தான் இந்த மாற்றீடு வர வேண்டியது. அனிலின் ஆரம்பம் விளைவு மேலே எத்தாயில் மெட்டால குளோரின். இதுதான் எங்களுக்குரிய மாற்றீடு.
இதான் உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய மாற்றீடு. ஒரு சிறிய அச்சுப்புல நல்லது. இதோ இதையும் செய்து அதையும் செய்யலாமே. ரைட். எனவே நாங்கள் ஆரம்பிப்போம் அனலின் வகையில். அடுத்தபடி N2Cl. N2Cl குளோரினாக மாற்றினால் குளோரின் ஓத்தோப்புறா வழிகாட்டி நீங்கள் CH2CH3 மெட்டாவுக்கு அனுப்புவது சாத்தியம் இல்லை. அதனால் நாங்கள் குளோரினுக்கு போகாமல் பென்சீனுக்கே போயிடுவோம். போய் ஏசைலேற்றம் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மெட்டா வழிகாட்டி தேவை. இவங்க அரோமேட்டிக்கில் வலிமையான அடிப்படையான எண்ணெய் கருக்களை கொண்டது. ரைட். இந்த ஏசைலுக்கு பிறகு நாங்கள் குளோரின் ஏற்றலாம். இப்போ தெளிவாக எங்களோட குளோரின் மெட்டாக்கு வரும். பிறகு நாங்கள் அந்த ஏசைல் ஏற்றத்தை நாக அமல்கம் செருந்தெட்சியல், நாகரசம் செருந்தெட்சியல், அது உங்களுக்கு எத்தாயில் தொகுதி வந்துடும். அதனால் 1 2 3 4 5 படிகளுக்கு கூட இந்த மாற்றீட்டை மேற்கொள்ளலாம். எனவே உங்களுக்கு இந்த கரெக்ஷனை இந்த திருத்தத்தை நாங்கள் செய்யணும். இனி என்றாலும் என் எக்ஸாமில் சாத்தியப்பட்டு இருக்காது. ரைட், அது இருக்கட்டும். நான் இப்போ எழுதிவிட்ட மாற்றீட்டுக்கு வரும். அரோமேட்டிக்கில் சுமார் பயிற்சிக்கு பிள்ளைகள். ரைட். NH2 இதே மாற்றீடு, ஆனால் குளோரின் பரால இருக்கு. குளோரின் பரால இருக்கு. இது மெட்டா, இது பரா. இதேவாறு செய்திருக்கலாம்னு சொல்லு. எனவே இந்த மாற்றீடு செய்யும் பொழுது எங்களுக்குள்ள பிரச்சனை, இந்த இடத்தை நாங்கள் CN இதே போல் கொண்டு போனால் மெட்டா வழிகாட்டி தான் அந்த இடத்துக்கு வரும். குளோரின் பராக்கு வராது. எனவே அனலின் N2Cl குளோரினை தயாரிக்கிறது இங்கு நல்லது. ஆனால் இங்கு CN. இப்போ குளோரின் ஒரு ஓத்தோப்புறா வழிகாட்டி. எனவே இப்போ நாங்கள் ஒரு மெத்தைல் தொகுதியை ஏற்றலாம். குளோரோபென்சீனுக்கு ஒரு மெத்தைல் தொகுதி ஏற்றலாம். அவ்வாறு ஏற்றும் போது இவ்வாறு பரால CH3 தொகுதி வரும். CH3Cl நிறற்ற அலுமினியம் குளோரைடு. பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு Cl2 பரவிய ஒளி, குளோரின் பரவிய ஒளியை பயன்படுத்தி நேரடியாக அங்கே போயிருக்கலாம். இந்த CH3 CH2Cl CH3 Cl2 பரவிய ஒளி, இதை நாங்கள் மிகையாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு குளோரின் ஏற்றம் சாத்தியப்படும். ரைட். இவ்வாறு மாட்டிட்டு செய்யலாம். நான் கவனம், இந்த வேறுபாடு குளோரின் எங்கே இருக்குது. இங்கே மெட்டால இருக்கிறதுனால CNக்கு போய் வர வேண்டிய தேவை, இங்கே பரால இருக்கிறதுனால குளோரினுக்கு போய் அவ்வாறு வந்து சேரலாம். மறுபயிற்சிக்காக தான் நம்ம சொன்னேன், உடனே செய்து பார்க்க சொல்லி செய்திருப்பீங்க. ரைட். ஒரு முறை சரிபெற பார்க்குறது. ரைட். அடுத்து வருவோம். இங்கு குளோரின் மெட்டால இருக்குது. பரால இருந்தால் இந்த மாட்டிட்டு எவ்வாறு செய்யலாம். அனலின் எத்தாயில் கூட்டம் இருக்க, குளோரின் பரால இருக்கு. இவ்வாறு மாட்டிட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி. ரைட். நீங்கள் செய்து பார்த்துருப்பீங்க, பிள்ளை திருத்திக்கணும். ரைட். எனவே அனலின் N2Clக்கு வரலாம். பிறகு பரான்றதுனால இலகுவா இருக்கும். இந்த எத்தாயில் ஏற்றுவது சாத்தியமில்லை. ஆகவே நான் குளோரின் ஏற்றுவோம். குளோரின் ஒரு ஓத்தோப்புறா வழிகாட்டி. எனவே 2 கார்பனுக்குரிய எத்தாயில ஏற்றலாம். ரைட். எனவே நாங்கள் விளங்கிக்கணும், உண்மையில் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் இதுதான் மாற்றீடு. ஒரு அச்சுப்புல வந்துட்டுது, அதுதான் மாற்றீடாக இருக்கும்போது உங்களுக்கு மிக தெளிவாக மாற்றீடு 5 படிகளை முடிவடையும். ரைட். நாங்கள் எஸ்ஏல அடுத்த கேள்வி 8Cக்கு வருவோம். 8Cயில் பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை நெல்லுக்குரிய ஒடுக்கல், ஐடோல் ஒடுக்கல். ரைட். கேள்வி தண்ட விளைவையும் தாக்க பொறிமுறையும் கேட்கப்படுது. விளைவை நாங்கள் எழுதும் போதும் உங்களுக்கு திரும்ப ஒரு ஒடுக்கல் விளைவு இவ்வாறு CHO அதனுடன்
மற்றைய மூலக்கூறின் ஆல்பா ஐதரசன் அமில ஐதரசன் இறுதியாக இவ்வாறு கர்நாடியின் கூட்டல். இதான் விளைவு. அப்போ நீர் NaOH சொன்னதுனால இவ்வளோதான் விளைவு. உங்களுக்கு தெரியும், சொற்ப அமிலத்துடன் வெப்பமேற்றினால், சொற்ப அமிலத்துடன் வெப்பம் அல்லது நேரடியாக பழைய சிலபஸின்படி வெப்பம், நீரகற்றலும் நிகழும். இது ஒரு மஞ்சள் நிற குங்குளியம் வீழ்படிவாக இருக்கும். சற்று வெப்பமேற்றினால் ஈன் அல் வரும், ஈன் அல் வரும். ரைட். அவங்களுக்கு அங்கு அல்டோல் அல்டோல் வருகிறது, தன் ஒடுக்கல் நிகழுது. நீர் NaOHக்கு தன் ஒடுக்கல் அல்டோல். சற்று வெப்பமேற்றினால் ஈன் அல்ல நோக்கி வரலாம். சரி, எங்களுக்கு வினா 8C விளைவை எழுதுக. இதற்கான பொறிமுறையை கேட்கப்படுது. ரைட். நாங்கள் ஒரு உங்களுக்கு தெரிந்த பொறிமுறை 3 படிகளில் முதலாவது படியில் அல்பா ஐதரசனின் அகற்றல், அல்பா ஐதரசனின் அகற்றல். அது எங்களுக்கு NaOH கார ஊடகத்தில் உள்ள OH மைனஸினால் இந்த அமில ஐதரசன் அகற்றப்படும். அதுக்குரிய படிகள், பொறிமுறை, திசைகள் தெளிவாக இருக்கணும். எனவே எங்களுக்கு H2O வரும் போது இவ்வாறு கருநாடி உருவாகும். இதான் உங்களுக்குரிய கருநாடி. அந்த NaOH OH மைனஸினால் முதலாம் படியில் கருநாடி தோற்றுவிக்கப்படும். படி 2 தான் அமில ஐதரசன் அகற்றப்படுது. முதல் படியில் விளைவாக கருநாடி வரும். படி 2 அந்த கருநாடி போய் கார்பன் மீது கூட்டல் அடையும். இதான் எங்களுக்குரிய கருநாடி. இந்த கருநாடி கார்பனுக்குரிய ஆக்சிஜன் இவ்வாறு பை பிணைப்பு அகற்றப்பட்டு ரைட் இவ்வாறு கருநாடியின் கூட்டல் நிகழும். எனவே எங்களுக்குரிய விளைவு படி 2 CH3COH கருநாடியின் கூட்டல் CH2COH O ரைட் இவ்வாறு வரப்போகுது. அடுத்து 3ஆம் படியில் படி 3 நீர் பகுப்படையும். அதாவது CHO மைனஸ் CH2COH இதனுடன் மீண்டும் நீர் HOH. இந்த மைனஸினால் H பிளஸ் பெறப்படும். எனவே அந்த பிணைப்புடைந்தவாறு மீளவும் OH மைனஸ் வெளியில் வரும். தாக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய OH இறுதியில் வெளியில் வரும். ஓகே போல ரைட். எனவே எங்களுக்கு தாக்கம் முடிவில் CH3CH அந்த இடம் அல்பா ஐதரசன் அத்துடன் இவ்வாறு கருநாடியின் இணைவு. எனவே உங்களுக்கு ஒரு கருநாடியின் கூட்டல் தாக்கம். இந்த இடம் ஒரு கருநாடியின் கூட்டல். வெப்பமேற்றினால் நீக்கலும் நிகழும். கருநாடி கூட்டல் நீக்கலும் நிகழும் வெப்பமேற்றினால். இங்கு வெப்பம் சொல்லப்படையில் அவன் நீங்கள் என்ன செய்யணும்? முதல் படி கருநாடி கூட்டல். இவ்வாறு இந்த பொறிமுறை 3 படிகளுக்கூடாக நிகழும். இது வளமையான பொறிமுறை என்றதுனால உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. என்றாலும் ஃபைனல் எக்ஸாம் வரும்போது இது கேட்கப்பட்டு நீண்ட காலம் அந்த வகையில் உங்களுக்கு இது நினைவூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த எக்ஸாம். ரைட். இவ்வளோதான் மாணவர்கள் எங்களோட 8ஆம் எஸ்ஏ கேள்வி. அடுத்து நாங்கள் 4ஆம் ஸ்ட்ரக்சருக்கு போகணும். நான் எதிர்பார்க்கணும் இதுக்கு அடுத்த வீடியோவில் அதை செய்து விட்டால் நல்லதுன்னு சொல்லி. என்றாலும் அந்த ஸ்ட்ரக்சருக்குரிய சில திருத்தங்கள் தேவை. அது என்னன்னு சொல்லி 4ஆம் ஸ்ட்ரக்சரில் மாணவர்களே இந்த திருத்தத்தை நாங்கள் செய்து கொள்வோம். அநேகமான மாணவர்கள் இந்த 4ஆம் ஸ்ட்ரக்சருக்குரிய ஏ பார்ட் சமபகுதிய கட்டமைப்புகள் ஏதோ விடைக்கு வர்றீங்க, ஆனால் கூடுதலான நேரம் எடுக்கிறீங்க. காரணம் சமபகுதியம் வரையக்கூடிய அந்த அமைப்பில் போதிய பயிற்சியில் அதை விட அதுக்குரிய பேட்டர்ன் எப்படி ஆரம்பிக்கணுன்றதே தெரியாது. இதனால தான்
பொதுவாக பல மாணவர்கள் 4ஆம் ஸ்ட்ரக்சர் ஆர்கானிக்குரிய பகுதியில் முதல் பகுதியில் கூடுதலான நேரம் எடுக்கிறது. இதில் உங்களுக்கு தெரியும் இறுதியாக 24 பேப்பர் சற்று வித்தியாசமான பேட்டர்ன் ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு. நான் அடுத்த வீடியோவில் இந்த திருத்தத்துடன் இந்த வினாவை செய்வோம். அத்துடன் இன்னும் பல மேலதிக தகவல்கள் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். எனவே தான் அதற்கு தனியொரு வீடியோவாக வரட்டும். இந்த 4ஆம் ஸ்ட்ரக்சருக்குரியது. நல்லது மாணவர்களை, இந்த திருத்தத்தை நீங்கள் செய்துக்கணும். அங்கே வாரம் உங்களுக்கு வருது 4A ABCD என்பன C5H10O எனும் மூலகுடி சூத்திரத்தை உடைய 4 கட்டமைப்பு சமபதியங்கள் ஆகும். ABCD என்பன C5H10O எனும் மூலகுடி சூத்திரத்தை உடைய 4 கட்டமைப்பு சமபதியங்கள் ஆகும். இவற்றுள் A மட்டும் எதிருரு பண்புடையது. அதாவது A மட்டுமே ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டுது. ABCD என்பன முறையே சோடியம் போரான் ஹைட்ரைட் மெத்தனாலுடன் தாக்கமுற்று EFGH ஆகிய விளைவுகளை தருகின்றது. இதில் EF மட்டுமே எதிருரு சமபகுதியத்தன்மையை காட்டுகின்றது. EFல மட்டும்தான் ஒளியியல் தொழிற்பாடு இருக்குது. ரைட், இவ்வளோ பிரச்சனை இல்லை. இனி உள்ள சிறிய சிறிய அச்சுப்பிழைகள் மேலதிக தகவல்களை நீங்கள் திருத்தணும். ரைட், தொடர்ந்து பிள்ளைகள் G,H என்பன நீரற்ற ஜிங்க் குளோரைட் செறிந்த H2SO4 உடன் இடையில் ஒரு பகுதி இருக்குது. அது பிழை தாக்கம் அடைந்து என்று சொல்ல நீங்கள் நீக்கி விடணும். ரைட், உடன் எவ்வித மாற்றத்தையும் தரவில்லை. எப்படி GH என்பன நீரற்ற ஜிங்க் குளோரைட் செறிந்த HCl எவ்வித மாற்றத்தையும் தரவில்லை. ரைட், தொடர்ந்து EFGH ஆகியவற்றிற்கு செறிந்த H2SO4 சேர்த்து வெப்பமேற்ற F இல் இருந்து கிடைக்கும் விளைவு மட்டும். இந்த Fக்கு நீங்கள் செறிந்த H2SO4, இந்த EFGHக்கு செறிந்த H2SO4 சேர்த்து வெப்பமேற்ற போகிறீங்க. அவர் வெப்பமேற்றும் போது Fயிலிருந்து கிடைக்கும் விளைவு மட்டும் ஈர் வெளிமய சமபதித்தை காட்டுது. Fயிலிருந்து கிடைக்கும் விளைவு மட்டும் ஈர் வெளிமய சமபதித்தை காட்டக்கூடியது. ரைட் மாணவர்களே, கவனிங்க. அதனுடன் இந்த சொல் நீங்கள் கட்டாயம் இணைக்கணும். அப்போ நம்மளை முழுமையாக இந்த கேள்வி செய்து முடிக்கலாம். ரைட், தொடர்ந்து எழுதிக்கொள்ளுங்க. E,H தமக்குள் சங்கிலி சமபதியங்கள் ஆகும். E,H தமக்குள் சங்கிலி சமபதியங்கள் ஆகும். ரைட், இந்த திருத்தம் அத்தியாவசியம், அதையும் சேர்த்துக்கொள்ளணும். இவ்வாறு ஒரு திருத்தத்தை செய்து நாங்கள் இந்த கேள்வியை விடைக்கு வரலாம், அல்லது வேறு திருத்தங்கள் செய்தும் வரலாம். இந்த திருத்தம் பொருத்தமான திருத்தமாக இருக்கும் இந்த கால பேட்டர்னில். ரைட், இறுதி அவங்களோட கேள்வி ABCD EFGH ஆகிய கட்டமைப்புகளை கீழே தரப்பட்ட பெட்டிகளில் தருக. நல்லது மாணவர்களே, இந்த ஸ்ட்ரக்சரை முழுமையாக செய்து முடிக்கணும். நீங்கள் இந்த திருத்தங்கள் செய்த பிறகு நாங்கள் அடுத்த வீடியோவில் இதனுடன் சேர்த்து இன்னும் சில ஸ்ட்ரக்சர் வடிவங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட முயற்சிக்கிறேன். ஏதேனும் அதுக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் ஓரிரு நாட்களில் என்னுடைய வளமையான எங்களோட ஆன்லைன் வகுப்புக்குரிய நம்பர் 07771066676 இந்த நம்பருக்கு நீங்கள் ஏதும் இந்த வினாத்தால் உள்ள பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ண, வாட்ஸ்அப் பண்ணலாம். முயற்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சேர்த்துக்கிறதுக்கு. நல்லது மாணவர்களே.